Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோல மெக்கானிக்கல் டிராயிங் அண்ட் பெட்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அதாவது 2Dயில் வந்து மாடல் வந்து 3D எப்படி கிரியேட் பண்ணுறது 3D மாடல் வந்து 2Dயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பார்த்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு நம்ம வந்து ட்ரா டூல்ஸ் மாடிஃபை டூல்ஸ் ஷார்ட்கட் கீஸ் கண்ட்ரோல் கீஸ் ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாம் வந்து 2D இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ 3D மாடல்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பண்ணுறது வந்து 3D மாடல்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ டூல்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த டூல்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரூட் ரிவர்ஸ் ஸ்மூத் எட்ஜ் அப்புறமா ட்ரிம் எப்படி மாடிஃபை டூல்ஸ் ட்ரா டூல்ஸ் செக்ஷன் பிளேன் எல்லாம் என்னன்றதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து கோஆர்டினேட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். AutoCADல வந்துட்டோம்னா நம்ம ஸ்டார்டிங் வந்துட்டு லீனியர் போலார் கோஆர்டினேட் அப்சல்யூட் கோஆர்டினேட்டராக பார்த்தோம். இதில் வந்து கோஆர்டினேட் வச்சு நம்ம கோஆர்டினேட் UCS ஐகான் வந்து சொல்கிறது இருக்கும். அந்த UCS ஐகான் வந்துட்டு எப்படி நம்ம மூவ் பண்ணுறது அண்ட் அந்த UCS ஐகானில் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமா இருக்கிற மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இங்கே கோஆர்டினேட் இருக்க தெரியும். இந்த கோஆர்டினேட்டில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு டோட்டலாக இந்த கோஆர்டினேட் பற்றி தான் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். கோஆர்டினேட் வந்துட்டு என்டர் ஒன் பாயிண்ட் அந்த கோஆர்டினேட் வந்துட்டு எனக்கு இந்த பாயிண்ட் இருக்குது தெரியுமா, அந்த பாயிண்ட் வந்துட்டு எனக்கு 3D விட்த் வந்துட்டு எனக்கு இது சேஞ்ச் பண்ண மாயிடுச்சு, அந்த லென்த் இது அந்த சைஸ் இது எனக்கு எவ்வளோ சேஞ்ச் பண்ண மாயிடுச்சு, அந்த கலர் எனக்கு என்ன கலர் வேணுமாயிடுச்சுன்றதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த கோஆர்டினேட் பாயிண்ட் பண்ணி இது வந்து எனக்கு 2Dயில் வந்து இண்டிகேட் ஆகுது. அது எனக்கு 3Dயில் எனக்கு வந்து வந்துச்சுன்னா கூட நான் 3Dயில் கூட கொடுத்துக்கலாம். எனக்கு 2Dயில் என்ன ஒன்று எனக்கு பார்ட் வந்து வியூவில் இண்டிகேட் ஆகுது. அது எனக்கு கலர் வந்துட்டு ஒன்று எனக்கு இந்த மாதிரி கலரில் வந்துட்டு அந்த மாதிரி ஒன்றுன்றதை கூட நம்ம வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கிறோம் ஓகேன்றது பார்ட் கொடுத்துட்டோன்னு எனக்கு வந்து அந்த 2Dயில் பார்ட் வந்து ஐகான் வந்து இண்டிகேட் ஆகிடுது. ஃபஸ்ட்டு ஐகானில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஐகான் வந்துட்டோன்னே எனக்கு வந்துட்டு ஐகானை மூவ் பண்ணுறது எதுனா பார்ட்டில் வந்துட்டு அதை பார்க்கலாம். இதில் வந்துட்டோன்னா எனக்கு ஐகானில் வந்துட்டு ஃபஸ்ட் எனக்கு 3 டைப் வந்து இண்டிகேட் ஆகுது. XYZ மூணுத்தையும் நான் வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டோன்னே எனக்கு கோஆர்டினேட் வந்துட்டு எனக்கு கிளிக் பண்ணிட்டோன்னே எனக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணுறது. ஸோ தட் கோஆர்டினேட் கிளிக் பண்ணிட்டோன்னே எனக்கு வந்துட்டு என்ன மாதிரி டைரெக்ஷன் வந்து எனக்கு அந்த கோஆர்டினேட் வேணும் ஆச்சு எங்கே நான் மூவ் பண்ணணுன்றது வந்து பாயிண்ட் வியூவில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதை ஃபஸ்ட் வந்துட்டோன்னே எனக்கு வந்துட்டு கோஆர்டினேட்டிங் இருக்குது தெரியுமா, அந்த கோஆர்டினேட் நான் ஃபஸ்ட்டு எனக்கு கிளிக் பண்ணி பார்த்து எனக்கு அந்த பார்ட் வந்து ரொட்டேட் பண்ண முடிஞ்சுனாக்கா எனக்கு வந்துட்டு அந்த X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் கொண்டு போட்டிருக்கோம். ஸோ தட் வந்து இப்போ எனக்கு ஃபஸ்ட் எனக்கு வந்து Z ஆக்சிஸ் வரும். இப்போ எனக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்து எந்த பார்ட்டுக்கு வேணுமாயிடுச்சு அதான் இப்போ Y கொடுத்துட்டு இப்போ வந்து Z எனக்கு எங்கே வேணுமாயிடுச்சு எனக்கு வந்து இங்கே Z வேணும் அட்ரஸ் கொடுத்துட்டு எனக்கு அந்த பாயிண்ட் வியூவில் வந்து எனக்கு கோஆர்டினேட் மாறுது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எனக்கு 3 கோஆர்டினேட் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. இதில் வந்துட்டு எனக்கு XYZ மூணுச்சு நான் வந்துட்டு இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டோன்னே இப்போ வந்துட்டு எனக்கு பொசிஷனில் வந்துட்டு இப்போ Z ஆக்சிஸ் வைக்கிறேன். Z ஆக்சிஸ் வச்சுட்டோன்னு அந்த நெக்ஸ்ட் X ஆக்சிஸ் வைக்கிறேன். X ஆக்சிஸ் வச்சுட்டோன்னா இப்போ இந்த மாதிரி 2 ஆக்சிஸ் வந்துட்டு எனக்கு வந்து இதில் இண்டிகேட் பண்ணுறேன். இது நம்ம வந்து 3 கோஆர்டினேட்டில் வந்து நம்ம ஜாயின் போடுறோம். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இப்போ 3D மாடல் நான் பார்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் 3D மாடல் பார்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு எனக்கு அந்த பார்ட்ஸுங்கிறது வந்துட்டு எனக்கும் இன்னொரு காம்பனெண்ட் நான் புதுசாக கிரியேட் பண்ண மாதிரி அசம்பிளி காம்பனெண்ட்ஸ் வந்து புதுசாக ட்ராப் பண்ணுறேன். அந்த நெட்டு போல்ட்டு இல்லை வாஷர் வந்து ட்ராப் பண்ணுறது எனக்கு அந்த கோஆர்டினேட்டில் அந்த பிளேன் மேலே ட்ராப் பண்ணுறதுக்காக எனக்கு செப்பரேட்டாக ஒரு பிளேனில் கிரியேட் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இது இண்டிகேட் ஆகும். ஓகேங்களா, அதுவும் இந்த கோஆர்டினேட் வந்து எனக்கு கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்துட்டு இங்கே நேரோ மார்க் கிளிக் பண்ணுறேன். நேரோ மார்க் கிளிக் பண்ணாக்கா எனக்கு வந்துட்டு அந்த கோஆர்டினேட் செட்டிங்ஸ் வந்துட்டு இண்டிகேட் ஆகுது. இதில் வந்துட்டு ஒன்று கோஆர்டினேட் வந்துட்டு நேம் வந்து உங்களுக்கு எதுவும் வேணுமாச்சு அந்த கோஆர்டினேட் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமாச்சு அந்த ஒருத்தர் குயிக் வியூ டாப் வியூவில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறது எதுக்கா டாப் வியூ எனக்கு வந்து 0னாக்கா டாப் வியூவில் இருக்குது. இல்லை எனக்கு வந்துட்டு இந்த டைமென்ஷனில் கொடுத்தா தான் எனக்கு வந்து டாப் வியூ, இந்த டைமென்ஷன் வந்தால் தான் எனக்கு டாப் வியூன்றது வந்துட்டு டீட்டெயிலுக்கு போயிட்டு உடனே அந்த டீட்டெயிலை வந்துட்டு நம்ம வந்து ஒரிஜின் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். கோஆர்டினேட்டில் 0,0 இண்டிகேட் ஆகிருக்குது. உங்களுக்கு 1 2 3 அது மாதிரி எந்த இதில் வேணுமாச்சும் அந்த கோஆர்டினேட் டைமென்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா இதில் வந்து இண்டிகேட் ஆகும். ஓகேங்களா, இதில் வச்சுக்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட மாடல் கூட நம்ம வந்து போக பண்ணலாம். அந்த இப்போ கோஆர்டினேட் கிளிக் பண்ணிட்டோன்னே நான் வந்து எனக்கு இது ஓகே கொடுத்துருவேன். அந்த நெக்ஸ்ட் இந்த கோஆர்டினேட் பார்க்க போகிறது கமெண்ட் வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டோன்னே எனக்கு இந்த பார்ட்டில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அவர் செட்டிங்ஸ் ஆகிட்டோன்னே இப்போ வந்து UCS ஐகான் இருக்குது அது ஆன் வேணும் வச்சா ஆன் பண்ணுறது டிஸ்பிளே செட்டிங்ஸ் நோக்கில் வந்துட்டு ஒரு ஒரிஜின் பாயிண்டில் தான் இருக்கணும் எப்பவுமேன்றது வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. அதே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வியூ போர்ட்டில் வந்துட்டு சேவ் பண்ணுற நம்ம வியூ போர்ட்டில் வந்துட்டு நான் எதை கொடுக்குறத வந்துட்டு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அதாவது வியூ போர்ட் என்ன ஒன்று எனக்கு வந்துட்டு சேவ் அதாவது ஷேடட் வித் எட்ஜஸ் ஷேடட் வித் இதுன்றதெல்லாம் இருக்குது தெரியுமா, இது வந்து தான் நமக்கு வந்து வியூ போர்ட்டில் வந்து எனக்கு இண்டிகேட் ஆகுது இந்த போர்ட்ஸ். அதே நெக்ஸ்ட் கோஆர்டினேட் வந்துட்டு ஒன்று எனக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இண்டிகேட் ஆகுது. இது வந்துட்டு எனக்கு என்னன்னாக்கா UCS ஐகான் வந்துட்டு எனக்கு ஹிடனாக இருக்கணும் ஷோ ஆகணும். அந்த பாயிண்ட் இப்போ நான் டச் பண்ணுற உடனே எனக்கு வந்து அந்த பாயிண்ட் எப்படி வந்து இண்டிகேட் ஆகணுன்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் UCS ஐகான் ஒரிஜின்ன்றது கொடுத்துட்டோன்னே அந்த லோடு டைம் ஆகிடுது. UCS ஐகான்ன்றது கொடுத்துட்டோன்னே எனக்கு அந்த பார்ட் வந்து அதே நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து UCS ஐகானில் வச்சு இதெல்லாம் பார்த்துச்சு. இப்போ இந்த UCS ஐகான் வந்துட்டு எனக்கு வந்து பாட்டு வந்து இண்டிகேட் ஆகிருக்கு XYZன்றது எனக்கு பாட்டு வந்து இப்போ எனக்கு வந்து YZ இண்டிகேட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு XY வந்து எனக்கு வந்து வேணும்னு நினச்சி எனக்கு பாட்டு வந்து ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுவேனாக்கா எனக்கு வந்து இந்த 70ன்றது கிளிக் பண்ணி என்டர் பண்ணானாக்கா அந்த வியூக்கு வந்த மாதிரி அந்த பாட்டு வந்து ரொட்டேட் ஆகுது. அந்த வியூ எனக்கு என்ன வேணும்னு நினச்சி அந்த பாட்டில் வந்து நான் முதல்ல டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து பாக்ஸ் கிரியேட் பண்ணானாக்கா இப்போ எனக்கு பாருங்கள்
இந்த மாதிரி இந்த வியூவில் வந்துட்டு நான் அந்த பாக்ஸ் வந்துட்டு எனக்கு எப்படி ரெப்ரசென்ட் ஆகும் ஆன்றதை வந்துட்டு நான் அந்த வீக் ஒன்று வந்து பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு நான் இப்போ எக்ஸாக்ட் வச்சு நான் ஜெட் ஆக்சிஸ் வந்து டிக்கெட் ஆகும். ஜெட் ஆக்சிஸ்ன்றது ஒன்று கொடுத்துட்டோம்னா அதில் வந்துட்டு அந்த பார்ட் வந்துட்டு எப்படி ட்ராப் பண்ணுறதுன்றது ஃபஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஜெட் ஆகி இது கிளிக் பண்ணிக்கணும். ஜெட் ஆக்சிஸ் கிளிக் பண்ணிட்டு அது இப்போ வந்துட்டு ஜெட் வந்து ஸ்ட்ரைட் பொசிஷனில் இருக்கும், எக்ஸு ஒய் மட்டும் தான் மூவ் ஆகும். அந்த எக்ஸ் ஒய் கிளிக் பண்ணிக்கணும். அந்த வியூவில் வந்து அது பார்ட் கதை ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி அந்த வியூக்கு நம்ம எந்த மாதிரி வியூ வேணும்னு கோஆர்டினேட்டில் XYZன்றதை கொடுத்து அந்த பார்ட்டில் அது வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த கோஆர்டினேட்டில் வந்துட்டு எனக்கு இங்கே யூசர்ஸ் ஐக்கான் வந்துட்டே இருக்காது. இது கண்ணு இண்டிகேட் ஆகும். இது வந்துட்டு என்னென்ன வேணும்போது யூசர்ஸ் ஐக்கான் வந்துட்டு நான் எங்கே வந்து ஃபிட் பண்ணுறது அந்ததான் இண்டிகேட் ஆகும். ஸோ தட் இது கிளிக் பண்ணுறோம்னா எனக்கு வந்து யூசர்ஸ் ஐக்கான் வந்துட்டு எனக்கு இது நார்மலாக வந்துட்டு எனக்கு டாப் வியூவில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி இண்டிகேட் ஆகிருக்கு 3D போர்ஷன். ஆனால் நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு யூசிஎஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு எனக்கு யூசிஎஸ் ஐக்கான் வந்துட்டு எந்த பொசிஷன் வேணுமானது அந்த சென்டர் பொசிஷன் வந்து எனக்கு அது இண்டிகேட் ஆகிருக்கு. சென்டரிங் பொசிஷன். ஸோ அதை நெக்ஸ்ட் யூசிஎஸ் ஐக்கான் வந்துட்டு ஜெட் ஆக்சிஸ் அது வந்து கேட்டோம். சாலிட் என்ன ஃபேஸில் வேணுமாச்சு அது மேலே வேணுமாச்சுனாக்கா எனக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த பார்ட்டு நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கும். அந்த டாப் டூவில் வந்து இது இண்டிகேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து 3D வந்துட்டு எப்படி யூசர்ஸ் கோஆர்டினேட் வந்து யூஸ் பண்ணுறது பார்க்கணும். அந்த இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் ஏதாவது டெக்ஸ்ட் கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அந்த 3D மாடலிங் மிஷின் சாலிட் எடிட்டிங் அதை மாடிஃபைடில் எல்லா டூல்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வச்சுன்னா கமெண்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அன்டில் திஸ் இஸ் எண்ட் ஆஃப் சந்தோஷ் CAD NEST இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.